நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம ஆவணி மாதம் வரலட்சுமி பூஜை வருது இல்லையா? இந்த வரலட்சுமி பூஜையை நம்ம எப்படி செஞ்சு பணங்களை நம்ம வேலை செய்யும்போது வரக்கூடிய பணங்களை எது மாதிரி நம்ம வீட்டில் சேமிக்கிறது தான், எந்த மாதிரி சேமிக்கலாம், எது மாதிரி நம்ம சேர்த்து வைக்கணும், அந்த பணங்கள் செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான என்ன விஷயங்களை நம்ம செய்து வந்தால் இந்த பூஜையினுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்குங்கிறது பார்க்கணும். அடுத்தது இந்த பூஜையின் மூலமாக இது நமக்கு யார் பயன்பட போகிறாங்க? இந்த பூஜைக்கு வெறும் பூஜை சாமான் பயன்பட போதா, இல்லைன்னா லக்ஷ்மிங்கிற ஒரு தேவி நமக்கு அதில் பிரயோஜனப்பட போகிறாங்களா? இல்லை அப்படின்னா இது உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தில் தேவி யார், எது மாதிரி பூஜை செஞ்சு அந்த பணத்தை நம்ம அந்த செல்வத்தை அழைச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வரலாம், நம்ம வாழ்கிற இடத்துக்கு நம்ம தேவையான விஷயங்களை அடையிறதுக்கு உண்டான முக்கியமான இந்த பண வரவுகளையும் செல்வத்தையும் நம்ம வீடை நோக்கி இழுத்துட்டு வர்ற விஷயம் எப்படி செய்யணும், அதே மாதிரி வந்த பணங்களை வீட்டில் சேமிக்கிறதுக்கு எது மாதிரி விஷயங்களை செஞ்சால் சேமிக்க முடியுங்கிறது தான் இந்த வரலட்சுமி பூஜை. அடுத்தது இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்னா நீங்கள் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் முழுமையான ரகசியம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிடணும். லக்ஷ்மி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லு, வரங்கிறது வரம்ங்கிறது பேர். இந்த இந்த பூமியில் வரம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்ம ஒரு தவம் இருந்தோம் அப்படின்னா ஒரு தவத்துக்கு கிடைக்கிற வரம் அப்படின்னு இதை வச்சுக்கலாம். இல்லை தவம் இருந்தால் தான் வரம் கிடைக்கும், இல்லைன்னா வரம்லாம் கிடைக்காது. அடுத்தது அந்த லக்ஷ்மிங்கிறது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா திருமகள் என்று அர்த்தம். அதாவது திருமகள்னால் பெரிய மகள், அதனால் மகாலட்சுமி அப்படின்னா அதுக்கு கீழே தமிழில் எழுதணும் அப்படின்னா திருமகள், அவ்வளோதான் எழுதணும். இது அதனால் இந்த லக்ஷ்மி விஷ்ணுவுடைய மனைவியா அப்படிலாம் இது ஒரு சார்பாக இது ஒரு கதை கட்டி வச்சுருப்பாங்க. விஷ்ணு, நான் எல்லாருமே சொல்லியிருக்கேன், ஆசிவக கடவுள் அனைவருமே தாய் வயிற்றில் பிறக்காதவங்க, அவங்களுக்கு திருமணம் மனைவி யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய தாய்மையை பயன்படுத்துறதுனால அந்த பெண் சக்தியை நம்ம முதலிடமாக வச்சுருக்கோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்தது இப்போ நம்ம இந்த பூஜையை எது மாதிரி செய்யணும் அப்படின்னா, இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய இந்த வரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சின்னதாக விளக்கிக்கிடுது. வரம் அப்படின்னா நீங்கள் ஒரு திருமணம், ஒரு வளர்ந்த பையனுக்கு, ஒரு வயசு வந்த பையனுக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு ஒரு பெண் தேடுவாங்க இல்லையா? அந்த பெண்ணை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோ இல்லை ஏதோ ஒரு சொந்தத்தில் இருக்கிறவங்களையோ நம்ம அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட முடியாது. அதை அத்தை மகள் இல்லைன்னா அக்கா மகள், இது மாதிரி விஷயங்களை திருமணத்துக்கு அந்த பெண்களை எடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம முழுசாக அந்த பெண்ணை வளர்க்கலை. நம்ம எதுவுமே நம்ம திருமணம் முடிக்கிற பெண்ணை நம்ம கூட்டிகிட்டு முதல்ல சாப்பாடு கொடுத்து பால் கொடுத்து இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சு என்ன செய்ய முடியல, வளர்க்க முடியல. அப்போ நீங்கள் எதுக்குமே அந்த தவ விஷயங்களை எதையுமே என்னது மனிதர்கள் நீங்கள் யாருமே அந்த விஷயத்தை செய்யலை. உங்களுக்கு அந்த வயசு வந்தவொடனே திருமணம் முடிக்கிறதுக்கு அந்த திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பெண்ணு இன்னொரு இடத்துல இருந்து வருது. அப்போ அந்த பெண்ணை வளர்த்தாங்க இல்லையா, அவங்க தவமாக ஒரு பெண்ணை வளர்க்காங்க. அந்த பெண்ணு உங்களுக்கு எதுவுமே நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு மனைவியாக கிடைக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வரம். அப்போது வரங்கிறது என்னென்னா, நீங்கள் எதுவுமே செய்யாமல் இன்னொரு இடத்துல தவம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து, ஒரு பெண் குழந்தைய பெற்று வளர்த்து, அது என்னென்ன வளர்ச்சி வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து பருவம் வந்தவுடனே திருமணத்துக்கு முழுமையான பெண்ணை தராங்க இல்லையா, அதுதான் வரம். அப்போ இப்போ வரலட்சுமி விரதம் அப்படின்னா அதில் வரத்துக்கு இப்போ உங்களுக்கு இது சொல்லிட்டேன். இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறது திருமகள், அவங்க பெரியவருடைய மகள், அதாவது ஒரு அம்மா அப்பாவாக பெரியவங்களாக இருந்து அந்த குழந்தைய வளர்த்ததுனால அது ஒரு பெரிய இல்லைன்னா மதிப்பு கலந்த திரு அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். இது சமஸ்கிருதத்தில் மகான்னு பேர் இருக்கு. அப்போ இது இறைவனுக்கும் அந்த பெண்ணு தான் மகள். அதாவது அவர் தான் அந்த பெண்ணை அந்த சந்திரனுடைய தேய்பிறையில் இருந்து பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அவர் அந்த தாய்மை குணத்தை கொண்டு அந்த பெண்களை படைத்த நாள்களும் அதுதான். அதனால தான் பெண்களுக்கு திருமகள் என்று இன்னொரு பெயர் இருக்கிறது.
நம்ம ஆசிவக முறைப்படி பெண்களுக்கு தமிழில் சுத்தமான பேரில் திருமகள் என்று பெயர். அது நீங்கள் விஷ்ணு மனைவின்னு நினச்சிக்கிடாதீங்க. விஷ்ணுவுக்கெலாம் மனைவி கிடையாது. இப்போ உங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுன்னா யார் உங்கள் மனைவியாக இருக்காங்களோ அவங்க பேர் தான் திருமகள். அப்போது லக்ஷ்மி அப்படின்னு நம்ம யாரை குறிக்கிது அப்படின்னா, எல்லாருக்கும் திருமணம் ஆகிருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் திருமணம் ஆகிருந்தால் அவங்க உங்களுக்கு அம்மாவாக இருந்தாங்க. நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க மனைவியாக இருந்தாங்க. அவ்வளோதான். அப்போது அம்மா ஆனவங்க தான் மனைவியும் ஆகுறாங்க, மனைவி ஆனவங்க தான் அம்மாவும் ஆகுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை கவனமாக புரிஞ்சு வச்சுக்கிடணும். அடுத்தது, இப்போ இந்த பெண் உங்களுக்கு திருமணம் முடித்து வரக்கூடிய அந்த பெண்ணு தான் திருமகள். அந்த திருமகளை நீங்கள் திருமணம் முடித்து வாழுதீங்க. அப்போ உங்களுடைய லட்சுமி கடாட்சம் என்ன? யார் அது? திருமணம் முடிக்காதவங்களுக்கு அவங்க அம்மா, திருமணம் முடித்தவங்களுக்கு அவங்க மனைவி. இந்த 2 விஷயமும் புரிஞ்சுக்கிடணும். இதில் அக்காவா, தங்கச்சியா, மைனியா, அண்ணியா, சொந்தக்காரங்கள்லாம் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு அம்மாவாக ஆவாங்க, எல்லாருமே மனைவியாக ஆகுவாங்க. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதாவது பெண்களாக இருந்தாங்கன்னாலே அவங்க ஒரு காலத்தில் குமரியாக இருக்காங்க, ஒரு காலத்தில் திருமணம் முடித்து மனைவியாக மாறுதாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற உடனே அம்மாவாக மாறுதாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்கள் கணவன் மனைவின்னு வரும்போது குடும்பஸ்த ஒரு பெண்ணாக மாறுதாங்க. இதை தான் ஆதி காலத்தில் நம்ம பெண்களை மதிக்கணும். அவங்க தான் எல்லாம் அந்த வீட்டுக்கு வரும்போது வரமாக வரும்போது அவங்கள வச்சு தான் இந்த லட்சுமி கடாட்சம் முழுமையாக நடக்குங்கிறதுல பெரியவங்க இந்த பூஜைகளெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பூஜைகளை நீங்கள் எப்படி செய்யணுன்னா, இது புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனைவி தான், திருமணம் முடித்தவங்களுக்கு மனைவி தான் லக்ஷ்மி, அதாவது திருமகள். லக்ஷ்மிங்கிறது சமஸ்கிருத வேர்டு, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அம்மா, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு அம்மா தான் லக்ஷ்மி. அப்போ பெண்ணுனாலும் சரி ஆணுனாலும் சரி அவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு அந்த பூஜைகளெல்லாம் முடித்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் உழைச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பணத்தை அவங்க கையில் கொடுக்கும். எப்போதுமே ஆண்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கூடணும். ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, இந்த பாக்கெட்டு நிறைய ஆண்கள் பணத்தை வச்சுக்கிட்டு சைடு ஜப்புக்குள்ளே, பேக்கெட்டுக்குள்ளே, பர்ஸுக்குள்ளே இது மாதிரி பணங்களை கையில் வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஒரு நாள் செலவுக்கு நீங்கள் வெளியே போகணுன்னா எந்த பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா பணம் இல்லாமல் போயிட்டு பணத்தை கொண்டு வரணும். இதுதான் ஆண்களுடைய தன்மை. பெண்களும் வேலைக்கு போனாலும் இன்னும் அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ நாகரிகம் வளர்ந்துருச்சு. முதல்லலாம் பெண்கள் விவசாயங்களை பார்ப்பாங்க, சின்ன வேலைகளை பார்த்துட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இப்போ பெண்கள் படித்து எல்லா துறைகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் வளர்ந்துருச்சு. அவங்களும் அந்த ஆண்களுடைய வளர்ச்சி மாதிரி நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு நல்ல செயல் தான். அதனால் அவங்களும் என்ன செய்யணும், வேலைக்கு போகும்போது தேவையான செலவு பண்ணக்கூடிய பணங்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு வெளியே போகணும். இல்லைன்னா பணம் எடுக்காமே போயிட்டு உழைச்சி பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது தான் கடாட்சம் என்று பெயர். அதாவது கடாட்சம் என்றால் அழைத்து வரும், தேவையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வர்றது, அதுதான் கடாட்சம். புரியுது உங்களுக்கு? நிறைஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அப்போ ஆண்கள் அனைவரும் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் தேவைகளை மட்டும் சரியாக சொல்லி, நீங்கள் உழைச்ச பணம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, அதாவது சின்ன பணமாக இருந்தாலும் சரி, நடுத்தர பணமாக இருந்தாலும் சரி, பெரிய பணங்களை கொண்டு வந்தாலும் சரி, அந்த வீட்டில் மனைவியை நம்பாமல் பணங்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் செலவுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பணத்தோட அருமை ஆண்களுக்கு எப்போதுமே தெரியாது. பணம் வந்த உடனே செலவழிச்சிட்டு டாம் டவுன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துடும்னு சொல்லி நம்பி எல்லாத்துலேயும் ஏமாந்து கஷ்டங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற குணம் தான் ஆண்களுடைய குணம். எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு லோடும் சுமையும் கடன் வாங்குகிற விஷயமும் நடக்கிறதுக்கு காரணம். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை நீங்கள் பெண்கள் கையில் கொடுத்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லிவிட்டு மீதியை அதை சேமித்து வைக்கணும். நீங்கள் வரக்கூடிய பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது லட்சுமி கடாட்சம் கிடையாது.
லட்சுமினா என்னென்னா, திருமகளை எப்படி இன்னொரு இடத்துல இருந்து நீங்கள் திருமணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கடைசி காலம் வரைக்கும் அந்த ஹவுஸுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வாழுதீங்களோ, அது மாதிரி உங்கள் தேவைகளுக்கு உண்டான பணத்தையும் நீங்கள் வாழுறதுக்கு உண்டான அந்த வீட்டுக்குள்ளே சரியான விஷயங்களை அந்த பணத்தை சேமிக்கணும். இப்போ நம்ம நாகரிக காலத்தில் நிறைய பேங்க்லாம் வந்துட்டு, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், தேவை உள்ள பணங்களை செலவிட்டுட்டு 100 ரூபா மிச்சம் இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு போய் சேமிக்கணும். அது சேமிக்க அந்த பணம் சேரது இல்லையா, அதுதான் லட்சுமி கடாட்சம். இந்த லட்சுமி கடாட்சம் நிறையிறதுக்கு வீட்டில் இப்போ எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியதுக்காக இது சொல்லியிருக்கேன். அடுத்தது ஒரு வீடு எப்படி என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வீட்டை எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சனு, பூஜை ரூம்பு, சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி எல்லாருமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அழுக்கு துணிகள் இருந்ததுன்னா துவைச்சி உடனே காய போடுங்க. அந்த மாதிரி துணிகளை போடக்கூடாது. இந்த பூஜையை கன்னி மூலையில் முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி உங்கள் வீட்டோட தெற்கு, அதாவது தென்மேற்கு கார்னர் சைடில் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளை நல்லா முக்கி அதை நல்லா காய போட்டு அந்த துணியை அந்த தளத்தில் போடுங்க. போட்டுட்டு குடத்தில் ஒரு செம்பில் நல்ல தண்ணி கோரி அந்த கார்னரில் வைங்க. அதில் ஒரு 5 அரிசி போடுங்க. ஒரு 11 சிட்டியை மஞ்சளை உங்கள் 2 விரலால் அள்ளி போட சொல்லுங்கள். இதை யார் போடணும்னா அந்த வீட்டில் உள்ள மனைவி போடணும். திருமணம் முடிஞ்சவங்க மனைவி இருந்தால் மனைவி போடணும், இல்லைன்னா அம்மாவை அதை செய்ய சொல்லணும். அம்மா கையால் அதை செய்யும்போது அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களும் அனைவரும் அந்த அம்மா கூட நிற்கணும். அவங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, சிலவங்க அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அம்மா, அந்த அம்மாவை செய்ய சொல்லலாமா, அவங்க விதவியாக இருப்பாங்க, இவங்களெல்லாம் செய்யக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. அவங்க விதவியாக இருந்தாலும் உங்கள் லட்சுமி அவங்க தான், அது புரிஞ்சுக்கோங்க. அப்பா இல்லாத அம்மா இருந்தாலும் அதை சரியாக செய்யணும். மனைவிங்கிறவங்க கணவனுக்கு மனைவி இல்லை அப்படின்னா அம்மா இருந்தாங்கன்னா அம்மா செய்யணும், இல்லைன்னா அது மனைவி செய்யணும். அப்படி செய்யலைன்னா வீட்டில் மகளை வச்சு அதை செய்ய வைக்கணும் அந்த பூஜையை. சரியா? இப்படி புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு இப்போ சரி. இப்போ அந்த செம்பில் 5 அரிசியை போட்டுட்டு ஒரு 11 சிட்டியை மஞ்சள் பொடியை போட்டு அதில் வில்வ இலையை எடுத்துகிட்டு வரணும். வில்வ இலையை ஒரு 5 இலையை அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதை வச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமில் தேவையான நம்ம பூஜைக்கு எப்பவும் வைப்போம் இல்லையா, தேங்காய், பழம், இந்த மாதிரி மஞ்சள், அப்புறம் மஞ்சளில் நல்ல ஒரு பிள்ளையார் மாதிரி செஞ்சு அதில் ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு பூவெலாம் போட்டு அருகம்புல் மாலையோ இல்லைன்னா பூக்கொலையோ கொஞ்சம் அதில் போட்டுட்டு அந்த இலையில் பூஜை சாமான்களை வச்சு, அதாவது உங்கள் மனைவியை உங்கள் அம்மாவை நினச்சி நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த பூஜையே அதுதான். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பெண் ஒரு ஆண் மகனோட மனைவியாக இருப்பாள். அது அம்மாவாக இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும், அப்படி தானே? கவனித்து பாருங்க. ஒரு ஆணுக்கு திருமணம் முடியுதுன்னா ஒரு பெண் அவங்களுடைய பிறந்த இடத்த விட்டுட்டு தைரியமாக யாருன்னே தெரியாத ஒரு ஆண் கூட முழுமையாக வாழக்கூடிய ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம்தான் லட்சுமி கடாட்சி. அவள் திருமகள்னு அவங்களுக்கு, அதனால தான் நம்ம முருக கடவுள், விஷ்ணு, கிருஷ்ணர்லாம் அந்த பேர் வச்சாங்க. அதனால் அந்த பிறந்த இடத்த விட்டுட்டு அவங்க முழுமையாக அந்த வீட்டையே நினைக்காம கிட்டத்தட்ட 24 வருஷம் 25 வருஷம் ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு அவங்கள பிரிஞ்சு வரக்கூடிய தன்மையான ஒரு சக்தி தான் அந்த பெண்ணு. அதனால தான் அதுக்கு திருமகள்னு பேர் வச்சிருக்கு. அவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க இல்லையா, அந்த வந்ததில் இருந்து நீங்கள் அவங்களுக்கு மிஞ்சி போனால் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, இவங்கள பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு சும்மா சாப்பாடுக்கு செலவு, அது இது வீடு கட்டி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா, ஏதோ அவங்களுக்காக செஞ்ச மாதிரியே நினச்சிட்ருப்பீங்க. அது கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையானதாக செஞ்சுருப்பீங்க. அதில் அவங்க இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கையை முழுமையாக அவங்க கூட வாழ்ந்து எதையுமே கேட்காம நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் கூட
உங்களோட சுகமோ என்னவோ என்ன உங்களோட வாழ்க்கையில் தேவைகள் இருக்கோ அனைத்துலேயும் அவங்க கலந்து இருந்து வாழ்ந்து வருவாங்க. அதுக்கு பரிசு தான் வரலட்சுமி பூஜை. புரியுதா? அதுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு தான். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை பார்க்கீங்க அப்படின்னா, யாரையாவது வேலை பார்க்க கூப்பிட்டீங்கன்னா வேலை செஞ்சாங்கன்னா பணம் கொடுக்கணும். ஒரு நாள் வந்து வேலை பார்த்துட்டு போனாங்கன்னா ஒரு 300 400 சம்பளம் கேட்பாங்க. இல்லை மாத சம்பளம் வந்து என்ன செய்வாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மாத சம்பளம் 50,000 20,000 10,000 இருக்கும். இந்த உலகத்தில் எந்த சம்பளத்தையும் வாங்காமல் வேலை செய்யக்கூடிய ஜீவனும் ஒரு 2 பேர் தான். ஒன்று அம்மா, இன்னொன்று மனைவி. இது புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்குறவங்க, சண்டை போடுறவங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் பிடிக்காது. ஆனாலும் இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சாமி வந்து இது மாதிரி சொல்லுதாங்க, சித்தர்களுடைய விஷயம் வந்து இப்படி சொல்லுதாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அங்காரத்து தன்மையில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய திமிரு மாதிரி தெரியும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் தன்மையாக நீங்கள் உண்மையாக யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஏன்னா எந்த சம்பளமும் வாங்காமல் உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்து வளர்த்து உங்களையும் படிக்க வச்சு வளர்த்து உங்கள் வேலையை அனுப்பி உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உங்கள் கூட வந்த மனைவி எதையுமே எதிர்பார்க்காம உங்கள் கூட வாழ்ந்து வச்சு நீங்கள் சின்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க உரிமையை மட்டும் கேட்டு போராடுவாங்க. அது மட்டும்தான் இருக்கும் அந்த பெண்கள்கிட்ட. அது வந்து நீங்கள் சில நேரங்கள் செய்ய தவறுகளை பார்த்துட்டு அது வந்து அந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களை வந்து கடுமையாக சத்தம் போடுவாங்க. அதனால தான் சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. இருந்தாலும் அவங்க உங்களுக்குள்ளவங்கன்னு நினச்சி அந்த விஷயங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அதனால் இப்போ அவங்கள நல்ல சுத்தமாக அந்த வீடெல்லாம் வச்சு அவங்களையும் ரெடி பண்ணி அவங்க கையில் அன்னைக்கு அந்த வரலட்சுமி அன்னைக்கு பூஜை அன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்த பணத்தை எடுத்து அவங்களுக்குன்னு கொடுங்க. அவங்க கையில் நீங்கள் எப்போவுமே நீங்கள் உழைச்ச பணங்களை அவங்க கையில் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் சேஃப்டி யார் பெண் கையில் கொடுத்துட்டோன்னா இது எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கிடுவாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சிலவங்க பயந்துக்கிட்டு அவங்க கையிலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா பணமே சேராது. உங்கள் மனைவியை உங்களுக்குள்ளவங்களாக மாற்றி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுக்காம அங்கேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய குணத்தை வரவழைக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். ஆனாலும் அதை நடக்கிறதுக்கு நீங்கள் தான் பயிற்சி எடுக்கணும். செயல்முறை வாழ்க்கையில் அவங்க உங்களுக்குள்ளவங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த விஷயங்களை செஞ்சுட்டு வரணும். சரியா? இப்போ இதுதான் அது உண்மையான நிலை. அடுத்தது இந்த கன்னிமூலையில் இந்த தண்ணி வச்சுட்டிங்க. அடுத்தது பூஜை ரூமில் இந்த பூஜை சாமான்கள்லாம் வச்சு இது பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா கையிலையோ உங்கள் மனைவி கையாலேயோ ஒரு சின்ன குடமாக கும்பம் மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்ல மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அது நிறைய கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கலந்துக்கோங்க. அதை அவங்கள கையால் அள்ளி போட சொல்லுங்கள் ஃபுல்லாக. அதில் வந்து ஒரு 11 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது அரிசி, துவரம்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருப்பு அப்படியே கொஞ்சம் அது கூட இணைச்சிக்கோங்க. இந்த ஏலக்காவை வந்து ஒரு 11 ஏலக்காவையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி அள்ளி போட சொல்லுங்கள். அந்த குடம் நிறைய அள்ளி போட்டுட்டு அந்த குடத்தில் நூலோ எதுவுமே கட்டக்கூடாது. சந்தன குங்குமம் மட்டும் பொட்டு வச்சுக்கோங்க. மா இலை கிடச்சிதுன்னா அந்த இலையை உள்ளே வச்சு அரிசி அள்ளி போட்டு மேலே ஒரு தேங்காய் வைக்கணும். குடும்பி உள்ள தேங்காவை வைக்கணும். அந்த தேங்காவுக்கு நல்ல ஒரு பொட்டு வச்சு சந்தன குங்குமம்லாம் பொட்டு வச்சு அந்த இலையில பூஜை சாமான் படைச்சி மஞ்சள் பிள்ளையார் படைச்சி அந்த விளக்கில் வந்து எண்ணெய் வந்து வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. இலுப்பை எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது, அது வாங்கிக்கோங்க. அது இங்கிலீஷில் என்ன பேருன்னு கேட்டுட்டு ஆர்டர் போடுறவங்க அது மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. கடையில் இருந்ததுன்னா இலுப்பை எண்ணெய்னு கேட்கும். இது கிடைக்காதவங்க வந்து 3 எண்ணெய் சேர்க்கணும். இலுப்பை எண்ணெய் கிடைச்சதுன்னா இந்த பணத்தை வரக்கூடியதை வந்து அந்த வீட்டில் சேமிக்க வைக்கும். உங்கள் பணம் வந்து வெளியே தேவையில்லாமல் என்ன செய்யாது, செலவழியாது. அந்த பணம் வந்து தேவையில்லாமல் செலவழியாது. ஒரு நோயில் திடீர்னு அந்த பணம் காலியாகும், இல்லைன்னா ஏதாவது கீழே விழுந்துட்டு வந்துடுவாங்க, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டு, இல்லைன்னா சொந்தக்காரங்க வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ரூபா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அதை நீங்கள் மறந்து எடுத்து கொடுத்துருவீங்க, உங்களுக்கு இல்லாமல் கொடுத்துருவீங்க. சில நேரம் அதை கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு உண்டான அறிவு நிலைகள் எல்லாம் அந்த வீடுகளில் அந்த நிலைகள் இந்த பூஜை வந்து அதுக்கு செய்யும். அதனால் என்ன செய்யுங்க, இதே மாதிரி கவனித்து அந்த ரூபாயை வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த பணத்தை மனைவி கையில் கொடுத்து பேங்கில் போடவோ வீட்டுக்கு தேவையான செலவுகளையோ அதையெல்லாம் சரியாக செய்ய சொல்லுங்கள். இந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடித்து இந்த அரிசி எல்லாத்தையுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த அரிசியெல்லாம் அள்ளி போட்டு அதில் ஒரு தேங்காயை முழுசாக வச்சு அதில் எல்லாம் போட்டு வச்சு கும்பிடுங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களோட உழைச்ச பணம், சில்லறை காசு, பணம், சின்ன சின்ன பணம், பெரிய பணம், இந்த மாதிரி காசுகளெல்லாம் அந்த இலையில் பரப்பி வச்சு நல்ல சாமி கும்பிட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். மனைவியாக இருந்தால் நன்றி சொல்லுங்கள், அம்மாவாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. சரியா? அதே மாதிரி அப்பாவும் அம்மாவையும் நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்காங்க. இது அம்மா கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும். இருந்தாலும் அப்பாவும் இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நின்று அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி மகன் மகள் உழைக்கும் போது அம்மா கிட்ட அந்த பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். மனைவி இருக்கிறவங்க மனைவியை நிறுத்தி வச்சு அவங்க கையில் கொடுத்துட்டு நன்றி சொல்லி அவங்கள அன்றைக்கி சந்தோஷப்படுத்துங்க. இதுதான் நம்மளுடைய ஆசி வகை வரலட்சுமி பூஜை. இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னால் விரதம் ஏதாவது இருக்கணும்னா காலையிலேருந்து எல்லாருமே லேசாக ஒரு பழ ஜூஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பழங்களையோ சாப்பிட்டுக்கோங்க. மதியான உணவும் அந்த பழங்கள் இது தான் சாப்பிடணும். இந்த சாயந்தரம் இந்த பூஜையை வந்து ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சிடணும். அதில் வந்து வீட்டு வாசலெல்லாம் நல்ல முன்னால் தொளித்து ஒரு கோலங்கள், அதாவது பச்சரிசி மாவு வச்சு கோலங்களை போட்டுக்கோங்க. வாசலில் 2 விளக்கு வச்சுக்கோங்க. இந்த இலுப்பை எண்ணெயையும் வாங்கி 11 விளக்கு போட்டு வைங்க. 11 அந்த இலுப்பை எண்ணெய் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த பணத்தை இழுத்துட்டு வரக்கூடியது இலுப்பை எண்ணெயில் தான் கொண்டு வரணும். அந்த இலுப்பை எண்ணெய் கிடச்சிதுன்னா அதில் வந்து ஒரு 11 சுட்டியில் ஊற்றி 11 விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த பணங்களை இழுத்துட்டு வரும். அதுக்கு தான் இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெய் கிடைக்காதவங்க நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் என்ன செய்யுங்க, மொத்தமாக மிக்ஸ் பண்ணி 11 விளக்கு ஏற்றிக்கோங்க. இதுதான் இந்த பூஜையை நீங்கள் சரியாக செஞ்சு முடிங்க. கன்னி மூலையில் இருக்கிற தண்ணியை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த வீட்டில் அந்த இடத்துல இருக்கணும். அந்த தண்ணியை மறுநாள் காலையில் உங்கள் மனைவியோ அம்மாவோ குளிக்கும்போது அந்த தண்ணியை முதல்ல தலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். இவ்வளோதான் வேலை. இதையெல்லாம் செஞ்சு முடித்து இதுக்கு உங்களுக்கு வரவு என்னெல்லாம் வரும்னா, பணத்தையும் இழுத்துக்கிட்டு வரும் வீட்டுக்கு. உங்கள் தனி வீடு, உங்கள் வீடு எங்கே இருக்கோ இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய அணுக்கள், கதிர்கள் வந்து உங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கும். நான் கொடுத்த பெண் குழந்தைய நீங்கள் எது மாதிரி வச்சுருக்கீங்கன்னு பார்த்து அந்த உதவியை அந்த எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய அணுக்கள் பிரபஞ்ச சக்தியில் நிறைஞ்சி இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் கடவுள் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் இதை ஒழுக்கமாக, தனி மனித ஒழுக்கமாக ஒரு அன்போட காதலோட, அம்மா கிட்டனா அன்போடு செய்யணும், மனைவிட்டனா காதலோடு செய்யணும். இந்த மாதிரி சரியாக செய்கிறவங்கள இந்த அணுக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை கவனித்து செஞ்சிங்கன்னா நீங்கள் உழைக்கிற பணத்தை முழுசுமே தேவைக்கு போக மீதி அனைத்தையும் சேமித்து வைக்கும். இந்த சேமித்து வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், கடன் வாங்காமல், கடன் இருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய தன்மை, அது மாதிரி கடனை வாங்காமல் உங்களை வளர்த்து கொண்டு வரும். மெயினாக தங்கங்களெல்லாம், அந்த கோல்டு தங்கம்லாம் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டீங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் எல்லாமே வந்து இந்த செல்வங்களோட அடிப்படையாக பணம் அதாவது தங்கம், ஒரு இடம் வாங்குறது, இல்லைன்னா இடத்துல வீடு கட்டுறது, கடன் இருந்தால் கடனை அடைக்கிறது, கடனை வாங்காமல் இருக்கிறது, பணத்தை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் அறிவுகள் நல்ல வேலை செஞ்சு அந்த மனம் வந்து அமைதியாக இருக்கும் அந்த குடும்பத்தில். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வருஷம் இதெல்லாம் இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த நாட்களில், இந்த நவமி வரக்கூடிய இந்த நாட்களில் சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா, வருஷம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீடில் செல்வமும்
அதாவது ஆயுள், ஆரோக்கியம், அன்னம், செல்வங்கள், அனைத்து செல்வங்களும் தட்டாமல் சேகரிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த கவலையும் படாமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கவலை இல்லாமல், ஒரு மன உளைச்சல் இல்லாமல், மன கஷ்டம் இல்லாமல் வாழலாம். சரியா? எல்லோரும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜைகளை நம்ம ஆசீர்வாத முறைப்படி இந்த பூஜைகளை செஞ்சு அனைவரும் செல்வ செழிப்போடு வாழணும். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.